ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைரவ அஷ்டகம். இந்த பைரவ அஷ்டகத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தோன்னா நம்ம வீட்டில் ஸ்வர்ணமும் செல்வமும் தடையில்லாமல் கொழிக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. 64 பைரவர்களை இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் செல்வத்தை வழங்கக்கூடிய பைரவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்ட்டு இருக்கார். அப்புறம் கிட்டத்தட்ட குபேரருக்கு இணையான சக்தி இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு இருக்குது அப்படின்ற கூற்றிருக்கு. தன்னை வணங்குபவர்களுக்கு ஸ்வர்ணத்தை மழை மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவர் வழிபாடு நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில தேவையான அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ராகுகால டைமில் அந்த பைரவருக்கு உகந்த மலரான செவ்வரளி மலர் செவ்வாழை கொண்டு அவருக்கு நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் கொழிக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு நீங்கள் விரதம் இருந்து இந்த அஷ்டகத்தை ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ அஷ்டகத்தை 8 முறை பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் எங்கிருந்தாவது உங்களை தேடி வரும் அப்படின்ற ஐதீக கூற்றும் உண்டு. அடுத்தது இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ அஷ்டகத்தை சொல்ல முடியலன்னா ஒருவரி மந்திரமான ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமஹ அப்படின்ற ஒருவரி மந்திரத்தை சொல்லி கூட வழிபாடு செய்யலாம் அப்படின்ற கூற்று இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ அஷ்டகத்தை பார்ப்போம். தனம் தரும் வைரவர் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும். மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும். சினந்தவிர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனி தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். வாழ்விலில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான். காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். முழுநிலவதனில் முறையோடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான். உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுற செய்திடுவான். முழுமலர் தாமரை மாலையை ஜபித்து முடியினில் சூடிடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். நான்மறை ஓதுவர் நடுவினில் இருப்பான் நான்முகன் நான் என்பான். தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவகை நிறைந்திடுவான். வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான். நாதங்கள் ஒலிக்கும் 4 மணிகளை நானெனில் பூட்டிடுவான். காதங்கள் கடந்து கட்டிடும் மாயன் யாவையும் போக்கிடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பொழில்கள் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான். கழல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திடும் பொழிந்திட நின்மலர் நான் என்பான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். சதுர்முகன் ஆனவன் தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான். புதரில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியன் செய்யென்றான். புதரில் குவிந்த செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஜெய ஜெய வருக நாதனே சரணம் நந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய சேத்திர பாலனி சரணம் ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவா ஜெகம்புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஒரு ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ அஷ்டகத்தை தினமும் 8 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொழிக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.